அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். எனக்கு சைக்கிள் கடைசி வரைக்கும் கதாநாயகியாகவே கனவுலையே மறைஞ்சு போன ஒரு விஷயம் அது. ஒரு நல்ல கதையை அசலம் வந்து நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன், நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி சொல்லும்போது சொன்னேன், நான் நல்ல கதை அதை கெடுத்துறாத அப்படின்னு. அதை கெடுத்துறாத, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு பிடிப்போம். இல்லை இந்த மாதிரி கதையில் யாரும் நடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆர்டிஸ்ட் இல்லை, எல்லாருமே ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்காக ஹீரோக்கள் ஒன்று முனைப்பில் இருக்காங்க அப்படின்னு. அது தப்பு கிடையாது. அவங்க கேரியரில் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறது அவங்களுடைய சொந்த விருப்பம். அப்போ நான் சொன்னேன், இல்லை வருவாங்க, நீ வெயிட் பண்ணு, அவசரப்படாத அப்படின்னு. ஒரு நியூ ஃபேஸ் போய் கமிட் ஆகிட்டு வந்துட்டார் இந்த ப்ராஜெக்டில். முதல்ல நான் அப்போவே சொன்னேன், உன்னுடைய கதைக்கும் இந்த பையன் சரியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என் கூடவே இருப்பார். பழனியப்பன் சொன்னது உண்மை, கூடவே இருப்பான். ஆனால் எதையா செஞ்சுட்டு வந்து தான் சொல்லுவோம், போயிட்டு ஒரு சொல்கிறதே கிடையாது. போய் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். திட்டினேன், ஏன் அப்படி இருக்கு, இவ்வளோ முட்டாளாக இருக்கு, என் கூட இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலை செய்யலாமா நீ அப்படின்னு. இல்லை சார், இல்லைண்ணே கமிட் ஆகிட்டு அந்த படம் ஷூட்டிங் போய் மொத்தமும் கடைசியில் போகவே இல்லை. அது ஒரு புது கம்பெனி, புது ஹீரோ, அவருடைய பையனை ப்ரமோட் பண்ணுறதுக்காக. அவன் ஃபிட்டே இல்லை, அப்படி ஒருத்தர் கமிட் ஆகிட்டான். நான் உண்மையில் நினச்சேன், அஸ்லம் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கால போராட்டத்துக்கு பின்னால் சினிமாவில் அவன் எடுத்து வச்ச முதல் அடி தப்பான ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டான். இனிமேல் இவனை என்ன யார் காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்தது. பலமுறை சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட. ஏன்னா அவன் சொன்னால் கேட்குற மனநிலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, மண்டையை சொரிஞ்சிக்கிட்டே நிற்பான். அப்படி அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அவர்கிட்ட. ஆனால் பாருங்கள், அவன் சொன்ன மாதிரி அவன் 5 நேரம் தொழுது இறைவன் அவனை கைவிடலை. அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை பண்ணலை. அந்த படத்தை பண்ணாமல் திருப்பி எங்கிட்ட வந்தது அந்த பஞ்சாயத்து. நான் சொல்கிறேன், நீ தைரியமாக நீ பண்ண வேணாம், விட்டுரு. இல்லைன்னா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், நீ எதை எழுதி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்கிரிப்ட் பண்ணாத, இந்த ஸ்கிரிப்ட் வேறு நல்ல ஒரு ஹீரோ வச்சு பண்ணுவோம். அப்படி தான் நான் ஸ்ரீகாந்த் ஒரு விழாவில் சந்திக்கும் பொழுது, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஹீரோக்களுக்கு இன்றைக்கி தேவை நல்ல ஸ்கிரிப்ட் தான். ஹீரோக்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, நல்ல ஸ்கிரிப்டும் நல்ல டைரக்டரோட சேரும் பொழுது இன்னும் வேறு ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு. உடனே நான் கேட்குறேன் சார் அப்படின்னு கேட்குறேன்னு சொல்லி அஸ்லம் அனுப்பிச்சி விட்டு உடனே அவங்க 2 பேருக்கும் செட் ஆகிடுச்சு. 2 பேருக்கும் செட் ஆனவுடனே அடுத்து அந்த ப்ரொடியூசர்ஸ், இப்போ இருக்கிற அந்த ப்ரொடியூசர் சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு சந்தேகமான டவுட் என்னென்னா, வேறு ஒரு இடத்துல அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காருன்னு. திருப்பி அஸ்லம் என்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது சொன்னேன், நான் நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வேணால், ஒரு பிரச்சனையும் வராது, இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நான் உங்கள் கூட இருக்கேன், நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுங்கள், இது நல்ல ப்ராஜெக்ட் நல்லா வரும்னு. அதை கேட்டுக்கிட்டு உடனே இந்த ப்ரொடியூசர்ஸும் ஒத்துக்கிட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் பாகன். இன்றைக்கி உங்கள் முன்னால் முழுவதுமாக முடிந்து நிற்கிறது. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இறைவனுக்கு. அஸ்லம், நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடலை. கனி சொன்னால், நான் 2 வருஷம் பூசாரியாக இருந்தேன் சாமிகிட்டேன்னு. சாமிலாம் கிடையாது, நானே பூசாரியாக இருந்தேன். கிட்டத்தட்ட 15 வருஷம் பாலாகிட்ட பூசாரியாக தான் இருந்தேன் நான். அதனால் யாருமே இங்கே கடவுள் கிடையாது, படைச்ச ஒருத்தன் தான் கடவுள். எல்லாருமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். என்னை கைப்பிடிச்சி ஒரு ப்ரொடியூசர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இவர் தான் என்னோடய டைரக்டர்னு சொல்லிட்டு. திண்டுக்கல்ல நந்தா படம் ரிலீஸ் ஆகி திண்டுக்கல் தியேட்டருக்கு போயிருக்கும் பொழுது நானும் சூர்யா, என்னோடய ப்ரொடியூசர்ஸ் 3 பேரும் போயிருக்கோம். என்னோடய ப்ரொடியூசர் ஸ்டேஜில் உட்காந்துட்டு அவரும் சூர்யாவும் ஸ்டேஜில் இருந்தாங்க. அந்த படத்தை பற்றி பேசும்போது என்னோடய ப்ரொடியூசராக சொன்னார், என்னோடய அடுத்த டைரக்டர் இங்கே பின்னால் உட்காந்துருக்காருன்னு. எனக்கே தெரியாது இவர் யாரை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு. எந்த வார்த்தையும் அப்படி ஒரு கமிட்மெண்ட்டே கிடையாது. என்னை அப்படி இழுத்து கொண்டு வந்து அப்படி திண்டுக்கல்லில் ஒரு தியேட்டரில் அறிமுகப்படுத்தப்பட்ட டைரக்டர் தான் நான். இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறேன் நான். அப்படி எனக்கு ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. நானும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை சினிமாவில் கடைசி வரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். இந்த திரைப்படத்தை பற்றி இந்த கதாநாயகன் ஜேம்ஸ் வசந்தன், அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட அந்த நாளிலிருந்து, அந்த தயாரிப்பாளர்னு சொல்கிறேனே, அவரோடு ஏற்பட்ட பழக்கம் தான் ஜேம்ஸ் வசந்தன் சாரோட. நானும் அவரும் ஃபோனில் பேசிக்க மாட்டோம், ஜேம்ஸ் சாரும் ஃபங்க்ஷனில் எங்கேயும் பேசிக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஆனாலும் 13 ஆண்டு காலம் ஒரு நட்போடையே இருக்கும். எப்பயுமே என்னுடைய முதல் விழாவை தொகுத்து வழங்கியவர் அவர் தான். மௌனம் பேசியது ஆடியோ ரிலீஸை அன்னையிலேருந்து. அப்போவே மியூசிக் பற்றி பேசுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவர் சும்மா வேணும்னு பேசுகிறாரா இல்லை தெரிஞ்சு தான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா. ஏன்னா எனக்கு இவர் நல்லா தெரியும், சசியோட டீச்சர் அவர். சசி என்கிட்ட ஒரு பொண்ணு இவரை போய் சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் இல்லை சார், கொடைக்கானல் நாங்கள் படிக்கும்போது அந்த கதை சொல்லிக்கிட்டே இருப்பான் நான். ஆனாலும் சசி என்கிட்ட சுப்பிரமணியபுரத்துக்கு கமிட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது தெரிஞ்சு தான் நல்லா யோசிச்சு தான் பண்ணி ஆடனே. இல்லைண்ணே நல்லா தெரியும்ண்ணே, நல்லா மியூசிக் பண்ணுவார்னே.
பாட்டும் போட்டு கொண்டு வந்து காமிச்சான். ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அந்த பாட்டை என்னோட ஆஃபீஸில் உட்காந்து கேட்கும்போது என்னடா அது ஒரு மாதிரியாக இருக்கடான்னு, இதில் நல்லா இருக்குண்ணே, திருப்பி கேளுங்கண்ணேன்னா. ஆனால் அந்த ஆடியோ லான்ச்சில் விஷுவலோடு நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன், பிரமாதமாக இருக்குடா பாட்டு அப்படின்னு. அதை நான் ஏற்கனவே மேடையில் சொல்லியிருக்கேன். நான் முதல் முறையாக உங்கள் பாடலை கேட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அதை விஷுவலோட பார்த்த உடனே சொல்லிட்டு அந்த பாட்டு சூப்பராக இருக்கும்னு. அப்படி வெற்றி அடைந்த ஒரு மனிதர் அவர். அவருடைய தமிழ் பற்றி பழனியப்பன் சொல்லிட்டாரு. அவர் இங்கே தன்னுடைய பாடல்களை அறிமுகப்படுத்துனதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அது என்கரேஜ் பண்ணணும். சினிமாவில் ஒருத்தர் இன்னொருத்தர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே நிறையா பேருக்கு பயம் இருக்குது. எங்கே நம்ம எந்திரிச்சா அந்த சீட்டை இன்னொருத்தவங்க பிடிச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் யாருக்குமே வேணாம். சினிமா என்பது ஒரு சந்து கிடையாது, முட்டுச்சந்து கிடையாது. இப்படி போன உடனே ஒரு 2க்கு 2 சைஸில் அப்படியே கடைசியாக போய் முட்டிடணும். அது கடக்கிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து நான் கிளம்புவேன், அந்த பக்கம் சுசீந்திரன் வருவான், இன்னொரு பக்கம் அஸ்லாம் வருவான், புதுசாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் யாருடைய சீட்டும் யாரும் பறிக்கவே முடியாது. அதனால் என்கரேஜ் பண்ணணும். இந்த கலாச்சாரம் இப்போ சமீப காலமாக தமிழ் சினிமாவில் இருக்குது. இயக்குநர்கள் மத்தியிலையும் சரி, ஹீரோக்கள் மத்தியிலையும் சரி, அது இன்னும் நல்ல சினிமாவை கொண்டு வர்றதுக்கு போராடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்துட்ருக்கேன். மற்றபடி ஸ்ரீகாந்த் நாம் சொல்ல வேண்டியதில்லை, அவர் ஒரு நல்ல திறமையான நடிகர். அது படத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜர்னி ஐயர், அப்புறம் எல்லோரும் நடித்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும், நிறைய திரைப்பட இசை வெளியீட்டுள்ள அழைப்புதல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க சீஃப் கெஸ்ட். இவர் வெளியிட, அவர் வாங்கிக்கிறாரு, இவர் வர்றாரு, அவர் போகிறாரு. அப்புறம் ஹீரோக்கள் லிஸ்ட்டு ஒன்று, டைரக்டர்ஸ் லிஸ்ட்டு ஒன்று, ப்ரொடியூசர்ஸ் லிஸ்ட்டு ஒன்று, டிஸ்ட்ரிபியூட்டர் லிஸ்ட்டு ஒன்று. ஆனால் மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல 5 பேர் கூட வந்திருக்க மாட்டான். ஆனால் இந்த இசை வெளியீட்டு விழாவோட இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா யாருடைய பெயரும் இல்லை. ஆனால் யாருடைய பெயருமே இல்லாமல் இவ்வளோ பேர் இந்த அரங்கத்தை நிறைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அன்பு, அது ஒரு மிகப்பெரிய அன்பு. இதை நான் ஏன் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன்னா, கர்நாடகத்தை சேர்ந்த எம்பி எம்எல்ஏஸ்லாம் இங்கே இருக்காங்க. உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் இந்த அன்பு தமிழகத்தில் எப்பயுமே நிறைஞ்சிருக்கு. அது நிறைஞ்சிருக்கிறதன் காரணத்தினால தான் இவர் யார் ப்ரொடியூசரு, தெலுங்குக்காரரா, மலையாளத்துக்காரரா, கன்னடத்துக்காரெல்லாம் பார்க்கறது இல்லை. எங்களை நம்பி இந்த நாட்டை நோக்கி வந்துட்டா அன்பு அள்ளி செலுத்துறதுல தமிழனுக்கு இணையாக வேறு யாருமே கிடையாது. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் சட்டசபையில் இதை பற்றி பேசும் பொழுது சொல்லி எங்களுக்கு அந்த தண்ணியை கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கொடுத்துருங்க. நீங்களே சொன்னீங்க, அங்கேருந்து நாங்கள் ரஜினிகாந்த் அனுப்பிச்சிருக்கோம், அர்ஜுன் அனுப்பிச்சிருக்கோம்னு. இன்னும் நீங்கள் யார் வேணாலும் அனுப்புங்க, அந்த தண்ணியை சேர்க்கணும். நீங்கள் இன்னும் எத்தனை பேர் அனுப்புங்க, கதாநாயகி அனுப்புங்க, டைரக்டர் அனுப்புங்க, மியூசிக் எல்லாரையும் அனுப்புங்க. அன்போட வாஞ்சையோட கட்டி பிடிச்சிக்கணும். அதோட ஒரு ஓரத்தில் தண்ணியை அனுப்புங்கன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.